ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, அவல் வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா கேரளா சைடு வந்து அவல் விளைச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து ஆயுத பூஜை ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி இந்த டிஷ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஏன் ஆயுத பூஜை ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறோன்னா, ஆயுத பூஜைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அவல் பொரிக்கல்லாம் வாங்குவோம். அது நிறைய மிச்சமாயிரும். அதை வச்சு நம்ம வேஸ்ட் பண்ணாமல் ஒரு டிஷ் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த டிஷ் வந்து இன்றைக்கி நான் ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 1.5 கப் அளவு தண்ணி ஊற்றி 1 கப் அளவுக்கு நல்ல நாட்டு சக்கரை வந்து போட்டு ஒரு கொதி வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இன்னொரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு அதில் 10 முந்திரி பருப்பு 10 திராட்சை போட்டு நல்லா வறுத்துக்குங்க. அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு அதையும் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது கூடவே 1 கப் அளவுக்கு, அதாவது 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை இருந்தால் அதையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து எடுத்து வச்சதுக்கப்புறமா ஒரு மூடி தேங்காயை துருவிட்டு அதையும் வந்து பேனில் போட்டு நல்லா வறுத்துக்குங்க. கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் வரை நல்லா வறுத்துக்குங்க. தேங்காய் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச வெள்ளை பாகு இருக்கு இல்லையா, அதையும் வந்து இதில் போட்டு நல்லா வடிகட்டிக்கங்க. வடிகட்டும் போது தான் உங்களுக்கு தெரியும் அதில் உள்ள கசடு எல்லாமே நமக்கு வெளியில் வந்துடும். அதுக்கப்புறமா அது கொஞ்சம் கொதி வந்தோடனே நம்ம வச்சுருக்க 1 கப் அளவுக்கு அவலை வந்து அதில் போட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்ச முந்திரி பருப்பு, எள்ளு, திராட்சை, பொட்டுக்கடலை எல்லாத்தையுமே போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அது வந்து பேன்லேயே ஒட்டாத அளவுக்கு வந்துடும். அவ்வளோதாங்க, நம்ம அவல் விளைச்சல் வந்து ரெடி. அதாவது ஆயுத பூஜை ஸ்பெஷல் ஸ்வீட் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை சுட சுட சாப்பிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே அதை வந்து கொடுத்தேன். எல்லாருமே வந்து எதில் செஞ்சுருக்கேன் அப்படின்னே தெரியாமல் சாப்பிட்டாங்க. ஸோ டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.